நேற்றைய முன்தினம் பத்திரிகை நண்பர்களை சந்தித்தேன். அப்பொழுது அகில இந்திய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய சில செயல்பாடுகள் குறித்து, அதன் அடிப்படையின் காரணமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள மாவட்டங்களில் உள்ள எங்களுடைய முன்னணி தலைவர்கள், தொண்டர்கள் எல்லாம் என்னை சந்தித்து தங்களுடைய கருத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறினேன். மேலும் நேற்றும் இன்று காலையும் இங்கே சில மாவட்டங்களிலிருந்து, என்னை ஏற்கனவே பார்க்காத மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கிலே நண்பர்கள் வந்திருந்தார்கள். அவர்களிடமும் அவர்களுடைய கருத்தை நான் கேட்டிருக்கின்றேன். அவருடைய கருத்தை கேட்ட பிறகு தலைவர்கள் தொண்டருடைய கருத்தினுடைய ஒத்த கருத்தினுடைய இறுதி வடிவத்தை உறுதியாக எங்களுடைய முடிவாக நான் அறிவிக்க இருக்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய மறைந்த தலைவருடைய வழிகாட்டுதல், ஆசி, இவைகள் மட்டுமே இயக்கத்தை தமிழகத்திலே பலப்படுத்த முடியும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அதன் அடிப்படையிலே வளமான தமிழகம், வலிமையான பாரதம் என்ற கொள்கையின் மூலம் தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நேர்மை, எளிமை, தூய்மையோடு செயல்பட்டு தமிழக மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையிலே புதிய அரசியல் பாதையை வகுத்து அதன் அடிப்படையிலே மக்களுக்கு பணியாற்றுவோம். சமுதாயத்தில் வாழுகின்ற ஏழை எளிய அடித்தட்டு மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் சிறுபான்மை பெரும்பான்மை மக்களுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமைகளை பெற்றுத்தர நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொள்வோம். இளைஞர் மற்றும் மகளிர் முன்னேற்றத்திற்கு முழு முயற்சியுடன் பாடுபடுவோம். மாநில பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை அளிப்பதோடு ஜனநாயகத்தில் இந்திய ஒருமைப்பாட்டை கட்டி காக்குகின்ற வகையிலே எங்களது புதிய இயக்கம் தனது பணியை துவங்குகிறது. இதுவே தமிழகம் முழுவதும் உள்ள தேசிய நெஞ்சங்களுடைய கோரிக்கையாக எங்களுக்கு வைக்கப்பட்டது. தமிழகத்தில் உள்ள லட்சக்கணக்கான தொண்டர்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே இந்த வெற்றி பாதையை மன நிறைவோடு தொடங்கியிருக்கின்றோம். எங்களுக்கும் நாங்கள் இருந்த இயக்கத்திற்கும் நோக்கம் ஒன்றாக இருக்கலாம். ஆனால் அந்த லட்சியத்தை அடைவதற்கான வழிமுறைகள் வேறாக இருக்கும். இன்று தமிழகத்தில் இளைஞர்கள் ஒரு புதிய விடியலை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். புதிய அரசியல் கலாச்சாரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து செயல்படுவோம். ஜனநாயகம், மதச்சார்பற்ற அரசியல், எல்லோரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி, சமூக நீதி, திறந்த நேர்மையான அரசு நிர்வாகம், இதுவே எங்களுடைய நோக்கமாக இருக்கும். இதன் அடிப்படையில்தான் இந்த புதிய இயக்கம் உதவியமாக இருக்கின்றது. பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார் ஆகியோரது வழியில்
தமிழக மக்களின் நலனை முன்னிறுத்தி இந்த புதிய இயக்கம் செயல்படும். மறைந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களுடைய எண்ணங்களை இந்த இயக்கம் பிரதிபலிக்கும். இந்த புதிய இயக்கத்திற்கு கடந்த காலங்களிலே மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களுக்கு எவ்வாறு தமிழக மக்கள் ஆதரவு தந்தீர்களோ அதுபோல் எங்கள் புதிய இயக்கத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று தமிழக மக்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்று தொடங்கப்பட்ட எங்களது புதிய இயக்கத்தினுடைய பெயரும் கொடியும் விரைவிலே திருச்சி மாநகரில் நடைபெற இருக்கின்ற பொதுக்கூட்டத்திலே நாங்கள் அறிவிக்க இருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைய தினம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு EVK இளங்கோவன் அவர்கள் பதவியேற்றிருக்கின்றார்கள். ஏற்கனவே அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறேன், மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பதவியேற்பு விழாவுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர்கள் பலரும், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்களும் எங்களை மீண்டும் அன்போடு அழைத்திருக்கின்றார்கள். அவர்கள் அத்துணை பேருக்கும் எங்களுடைய நன்றியை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாநாட்டினுடைய பொதுக்கூட்டத்தினுடைய தேதி குறித்து இன்னும் ஓரிரு நாட்களிலே, பொதுக்கூட்டத்தினுடைய தேதி பொறுத்தவரையிலே இன்னும் 2-3 நாட்களிலே உறுதி செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். எல்லாம் இடம் பார்க்கணும். ஆமா ஆமா ஆமா. நீங்க வந்து மதச்சார்பின்மைன்னு சொன்னீங்க. இப்ப தமிழ்நாட்டுல வந்து பாஜக வந்து நாங்க வந்து ஒரு ஆல்டர்னேட்டா இருக்க போறோம் அப்படிங்கறது திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரிவைவல் ஆஃப் ரீஜனல் வேரியன்ட் ஆஃப் காங்கிரஸ் இந்த பிஜேபியோட growth நிறுத்தும்னு நினைக்கிறீங்களா? We want to be an alternate to Tamil Nadu people. We feel we can fulfill the vision of late Kamaraj. So we are going on the right direction. Vis-a-vis BJP, when you have said secular, vis-a-vis BJP, what is your position, sir? BJP பொறுத்தவரை உங்களுடைய பொசிஷன் என்ன? இப்போ நீங்க காங்கிரஸ் விட்டு வெளியில வந்துட்டீங்க. Now, as I told you, we want to lead the state. We want to be the number one. We want to fulfill the vision of Kamaraj. We were nowhere connected to them. We are nowhere connected to them. நான் வந்து நேற்றைய முன்தினம் என்னுடைய அறிக்கையிலே தெளிவுபடுத்தியிருக்கிறேன். அதெல்லாம் இனிமே பழைய கதை. நாங்க புதிய கதைக்கு வந்துட்டோம். நீங்க பொதுவாக தமிழகத்தில் உள்ள அனைத்து துறையை சார்ந்த மரியாதைக்குரியவர்கள், மதிப்புக்குரியவர்கள், பிரபலமானவர்கள் அத்துணை பேரும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் we were with the National Party for 14 long years after the merger. You know? நான் தமிழில் சொல்லட்டுமா? நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 14 வருடம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியோடு தமிழக கிளையில் எங்களை இணைத்து கொண்டு செயல்பட்டோம்.
பல பொறுப்புகளிலிருந்து அந்த இயக்கத்திலே நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். அதுக்கெல்லாம் நாங்கள் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். புதிய அமைப்பை நாங்கள் இன்றைக்கு ஒரு புதிய அமைப்பை ஏற்படுத்துகின்றோம் என்றால் இந்த அமைப்பின் மூலம் காங்கிரஸ் கட்சியினுடைய லட்சியத்தை நாங்கள் வகுக்கும் பாதையிலே தெளிவாக அடைய முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு எங்களுடைய தொண்டர்களும் தலைவர்களும் கொடுத்ததன் அடிப்படையிலேயே புதிய கட்சியை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். காங்கிரஸ் கட்சியின் மீது உள்ள மிகப்பெரிய குற்றச்சாட்டு இலங்கை தமிழர் பிரச்சனையில அவங்க தமிழ்நாட்டு மக்களையும் தமிழர் பிரச்சனையில இலங்கை தமிழர் பிரச்சனையில கைவிடப்பட்டது என்பதுதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இந்த புது கட்சியை தொடங்குறதுனால அந்த டாக் ஆஃப் ஆன்டி ஸ்ரீலங்கன் தமிழ் நீங்க we are very clear that our stand is never with the banned organizations. We are only for the people, poor people there who have suffered, poor Tamils who have suffered. இலங்கை பிரச்சனையை பொறுத்தவரையில தடை செய்யப்பட்ட எந்த இயக்கத்திற்கும் எங்களது ஆதரவு என்றைக்குமே கிடையாது. அதற்கு நேர்மாறாக அங்கே பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்குத்தான் எங்களுடைய ஆதரவு உண்டு. அதெல்லாம் தேர்தல் அறிவிச்சது பிறகு நீங்க என்ன கேட்கணும்? முதல்ல Do you think that there is a leadership crisis in the Congress party, sir? No, we were not satisfied with the way of functioning regarding achieving the goal in Tamil Nadu. So we have taken this stand clearly. Are you reviving Tamil Nadu Congress? Are you reviving TNC? I said we are starting a new party. Then I am sure all the other formalities are left to the election commission according to our request. At the national level, do you think that there is a leadership crisis in the Congress party? Now, I am now deeply worried about the Congress in Tamil Nadu, which is not in power for 47 years. Our idea, our aim, our focus will be to strengthen the regional party from this minute and achieve the goal and prove that there is a strong Congress in Tamil Nadu. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தவறான முடிவெடுக்கும் போது ஒரு புதிய கட்சி இயக்க கண்டார். ஆனா இப்ப காங்கிரஸ் தோல்வி இந்த மாதிரி நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க. அவர்ல இருக்கும் போதே நம்ம அதிகாரத்தில் இருக்கும் போதே நீங்க ஆட்சியில் இருந்தபோது நான் மத்திய அமைச்சராக இருந்தேன். மத்திய அமைச்சராக இருந்தபோது தமிழகத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொன்றுக்கும் மிக தெளிவாக மக்கள் கருத்தை நான் பிரதிபலித்தேன். அந்த பிரதிபலிப்பு முழுமையடையவில்லை என்பதுதான் உண்மை நிலை. இருந்தாலும் கூட இருக்கின்ற இயக்கத்திற்கு எந்த விதத்திலும் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது. பதவியில் இருக்கும்போது செய்ய முடியாததை பதவியில் இல்லாத போது செய்ய முடியுமா என்ற எண்ணத்தின் அடிப்படையிலேயே என்னுடைய வலியுறுத்தலும் பணியும் தமிழக மக்களுக்காக தொடர்ந்தது. Now, I can clearly say that we are following the new path to achieve our goal. So we are on our line clearly now.
சார் 2009 final stages of the civil war in Sri Lanka. Do you think the Congress, the way it dealt with the war, was wrong? Now that you've come out of it, how do you reflect on it? 2009 la Congress No, we have many times echoed the views in the press. என்னை பொறுத்தவரையிலும் சார், நான் வந்து பெரும்பாலான காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள், முன்னாள் தலைவர்கள், நீங்கள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அதெல்லாம் நான் பெருமையாக சொல்லிக்கொள்ள விரும்பலை. அது ஒரு தவறான அரசியலுங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் கடின உழைப்பு இறுதியாக வெற்றி, இதுதான் சரியான அரசியல். அதனால் நான் வந்துட்டேன். என் கூட இன்றைக்கு முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மரியாதைக்குரிய மூத்த முன்னணி தலைவர்கள் எல்லாம் இருக்காங்கன்னா அதை விட எனக்கு பலம் வேறு ஒன்றும் கிடையாது பெருந்தலைவர் காமராஜருடைய பொற்கால ஆட்சியை அமைப்பதற்கு. ஏன்னா அவர்களெல்லாம் வந்து நான் பெருந்தலைவரோட பழகியது கிடையாது. அவர்களெல்லாம் வந்து என் தந்தையோடு மட்டுமல்ல, பெருந்தலைவரோடு பழகியவர்கள், பல தலைவர்களோடு பழகியவர்கள், பல பொறுப்புகளிலே இருந்தவர்கள், தமிழகத்திலே வந்து சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் மிக பெரிய பங்காற்றியவர்கள். எனவே அவர்கள்லாம் இருக்கிறது எனக்கு பலம். நான் என்ன சொல்றேன், இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற பணிங்கிறது கிராம ரீதியா, குக்கிராம ரீதியா என்னுடைய இயக்கத்தை நான் பலப்படுத்தணும். அதுதான் என்னுடைய பணியா இருக்கும். 1.5 வருஷம் தேர்தலை பொறுத்த வரையிலே தேர்தல் நேரத்திலே அறிவிக்க வேண்டியதை இப்பொழுது சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை என்பது என்னுடைய கருத்து. எங்களை பொறுத்தவரையிலே மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு மக்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்தி செயல்படுவோம். அதன் அடிப்படையிலே மக்களுடைய நம்பிக்கையை பெறுவோம் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே இயக்கத்தை நாங்கள் தொடர்ந்திருக்கிறோம். அதெல்லாம் நீங்க யார் யார் வந்து இந்த புதிய இயக்கத்திலே சேர வேண்டும் என்பது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். No, I personally feel that to achieve the goal here in Tamil Nadu, there should have been a different direction from the AICC, an approach in which we were not satisfied. So we are having a new path. We feel that our path is a victory path. போக போக கிராமம், நகரம், இந்த பகுதிக்கெல்லாம் நான் சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறேன். இயக்கத்தினுடைய மூத்த முன்னணி தலைவர்கள்லாம் அந்தந்த பகுதிக்கு செல்ல இருக்கிறாங்க. இயக்கத்தினுடைய தொண்டர்கள் எல்லாம், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அந்தந்த பகுதியிலே மக்களை சந்திக்க இருக்கிறாங்க, தொண்டர்களை சந்திக்க இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த பணியை செய்தால் மீண்டும் அது போன்ற ஒரு நம்பிக்கையை மக்களிடம் பெறுவோம் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல நேற்று நான் அதையே நான் கிளியர் பண்ணிட்டேன். No, I am continuing the same thing. I am not repeating it. What is your opinion on Rahul Gandhi, sir? What is your opinion on Rahul Gandhi? Do you think that Rahul Gandhi is a failure? He is a national leader. He is a youngster. I wish him all the best for the future.